நம்ம குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் வேஸ்ட்டாக இருக்கிற இந்த மாதிரி ஒல்லியான சோப்பெல்லாம் தூக்கி வீசிடுவோம். இதை வச்சு இன்னோவேட்டிவாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இதை வச்சு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். இல்லை இன்னொன்று என்ன பண்ணலான்னா, இதை நீங்கள் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் ஊற வச்சிட்டிங்கன்னா இது எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பட்டு சேரீயெல்லாம் நம்ம துவைக்கவே மாட்டோம் வருஷக்கணக்காக. ஏன்னா டிட்டர்ஜெண்ட் போட்டால் இது சில்க் போய் இதாகிடும்னு, டேமேஜ் ஆகும்னு. அதுக்கு பதிலாக இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஊற வச்ச இந்த சோப்பு, அதில் இதை வாஷ் பண்ணலாம். பட்டு சாரீஸ் எல்லாம் வாஷ் பண்ணலாம், நல்லா மணமாகவும் இருக்கும். இல்லை இது வேணான்னு நினச்சிங்கன்னா பட்டு சாரியை நீங்கள் ஷாம்பு போட்டும் வாஷ் பண்ணலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா, இதில் நம்ம ஹேண்ட் வாஷ் தயார் பண்ண போகிறோம். இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, கேரட் துருவுறீங்கள, அந்த ஸ்க்ராப்பரில் போட்டு துருவிக்கலாம். இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு விப் பண்ணிங்கன்னா எல்லாம் பவுடர் ஆகிடும். அப்புறம் டிஸ்டில் வாட்டர், இதுக்கு தேவையான அடுத்த இன்க்ரீடியன்ட் டிஸ்டில் வாட்டர். இது 2 மட்டும்தான் இதுக்கு தேவை. இதை வச்சு எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இதெல்லாம் கையில் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன பீசஸாக உடச்சிக்கிட்டு இதெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு விப் பண்ணோன்னா பவுடர் ஆகிடும். எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம விப் பண்ணுறோம். இப்போ விப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுடர் ஆகிடும். இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றணும். இது பார்த்திங்கன்னா டிஸ்டில் வாட்டர், என்ஜினுக்கெல்லாம் ஊற்றுவாங்க பார்த்திங்களா, அந்த டிஸ்டில் வாட்டரை இதில் ஆட் பண்ணுறோம். இது நல்லா கலந்துக்கணும். ஓரளவு கலந்தால் போதும். இப்போ இந்த சோப்பை டபுள் பாயில் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வாணலியில் தண்ணி ஊற்றி, தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மிக்ஸ்சர் வச்சுருக்க பார்த்திங்களா, இதை இதுக்குள்ளே வைக்கிறோம். வச்சுட்டு அதை அப்படியே கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் கரைஞ்சிருச்சு, லிக்விட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இது ஆறிடுச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா லிக்விடாட்டம் இருக்குது, அப்படியே கூலாட்டம் இருக்கும். இப்போ இதை நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ஆர்டினரி யூஸ் பண்ண ஒரு ஹேண்ட் வாஷ் பாட்டில், நம்ம ஆல்ரெடி வேஸ்ட்டாக வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அதில் இதை ஊற்றுறோம். இப்போ நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ்